வெல்கம் டு வாஃப். இன்னைக்கு வந்து பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு வெட்டிங் டே ஃப்ரெண்ட்ஸ். அதனால எங்கள் அம்மா வந்து ஏதோ கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தாங்க. அது வந்து அம்மா வந்து போய் கிஃப்ட் பேப்பர் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இல்லைம்மா கிஃப்ட் பேப்பர்லாம் வேண்டாம், அது பாலித்தீன் தானே வருது அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்போ நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டாங்களா. நான் வந்து அதுக்காக ப்ரௌன் ஷீட் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அட்டை மாதிரி ஒரு ப்ரௌன் ஷீட் எடுத்துட்டேன். அதில் வந்து ரேப் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். எல்லாருக்கும் ட்ராப் பண்ணி பண்ணியிருக்கேன். எல்லாமே நான் தான் டெக்கரேட் பண்ணேன் பாருங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக வெட்டிங் டே அதனால நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன். வா எனக்கே பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பூ விழுகிற மாதிரி. இது அந்த ஆண்டி அங்கிள் ஒரு குட்டி பாப்பா பூ விழுற மாதிரி. அவங்க வேறு இதெல்லாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஹாப்பி மேரிட் லைஃப்னு எழுதியிருக்கேன். செம்மையாக இருக்குல்ல. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி பாலித்தீன் இதை யூஸ் பண்ண பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் உங்கள் க்ரியேஷன் பெயிண்டிங் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரி அட்டை ப்ரௌன் பேப்பர் அந்த மாதிரி ஷீட்டை வச்சு பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாலித்தீன் பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள், பாலித்தீன் பேப்பர் யூஸ் பண்ணாமல் ப்ரௌன் ஷீட்டை வச்சு பண்ணியிருக்கேன். அழகாக இருக்குல்ல. எப்படி இருக்குன்னு கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே, பாய்.